அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் 2ஆம் மணி வேளையிலே உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தின எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்திருப்போம். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் முக்கியமாக ஜெபிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி கரோனா தான். ஏற்கனவே இந்த கரோனாவை குறித்து நாம் தொடர்ந்து அதற்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இப்போது இந்த நாளில் ஒரு செய்தி என்னென்னா, 3வது அலை பரவும் அபாயம் இருக்கிறது. சரி, அடுத்த 100 நாட்கள் மிகவும் முக்கியம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, கரோனா வைரஸின் 3வது அலை பரவும் அபாயம் இருப்பதால் அடுத்த 100 நாட்களும் நமக்கு மிகவும் முக்கியமானவை. எனவே அனைவரும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. கரோனா வைரஸ் பரவல் 2வது அலை நாட்டில் மெல்ல மெல்ல குறைய தொடங்கிவிட்டது. ஆனாலும் முடிவுக்கு வரவில்லை. பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ளதால் மக்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி உள்ளார்கள். கரோனாவிலிருந்து காக்கும் தடுப்பூசியை மக்களில் 36% பேர் மட்டுமே செலுத்தி கொண்டுள்ளதால் நாட்டில் கரோனா 3வது அலை நிச்சயம் வரக்கூடும் என பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கிறது. அடுத்த 100 நாட்கள் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்ல, மிக முக்கியமான ஒரு காரியம்னா செய்தி என்னன்னா, எல்லாருமே தடுப்பூசி போட வேண்டும். அதை தான் ரொம்ப அழுத்தி சொல்றாங்க. அப்படி தடுப்பூசி போட்டு கொண்டாச்சுன்னா அந்த 3வது அலை நமக்கு அந்த அபாயத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த நோயை குறித்து தொடர்ந்து எல்லாரும் பேசிக்கொண்டே வருகிறோம். ஆனாலும் அதனுடைய அந்த அலையை இன்னும் கட்டுப்படுத்த முடியாமல் அது வந்து கொண்டிருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. எனவே மக்கள் நாம் அனைவரும் எச்சரிக்கையோடு இருந்து நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலாம். அதை நம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இதற்காக விசேஷமாக இந்த நாளிலும் ஜெபிக்கலாம். அரசாங்கம் முழுமையாக நம்மை தடை செய்திருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி தான் அவ்வப்போது சில தளர்வுகளை கொடுக்குறாங்க. ஆனால் நாம் அதை தப்பாக பயன்படுத்திக்கிடுறோம். சரி, தடுப்பூசி இருக்குது, மாஸ்க் இருக்குது, சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்குது, சானிடைசர் இருக்குது, இதையெல்லாம் நம்ம மறந்துக்கிட்டே வர்றோம். சரி, மறந்துக்கிட்டே தான் வர்றோம். அதனால தான் இந்த 3வது அலை. இல்லைன்னா அந்த முதல் அலையோடய நம்ம நின்றுக்கலாம். சரியா அந்த அவங்க சொன்ன ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்திருந்தோம்னா 2வது அலையில் நம்ம இவ்வளவு அலைமோதி இருக்க வேண்டாம். அடுத்த 3வது அலையும் நம்ம பயமுறுத்தும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். அந்த காலங்களிலேயே வேதாகம காலங்களில் பார்த்தீங்கன்னா நோவாவினுடைய காலத்திலேயே எச்சரிப்பு தொடங்கிடுச்சு. சரி, அப்போ நோவா போய் கூப்பிடுறான், வாங்க பேழைக்குள்ள வாங்க வாங்க, கர்த்தர் நம்மை விடுவிக்க பிரியமா இருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க பிரியமா இருக்கிறார்லாம் கூப்பிட்டு பார்த்தாங்க. யார் கேட்டா? கேட்கல. அதே போல் நினிவே பட்டணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உள்ள மக்கள் வித்தியாசமாக இருந்தாங்க. இன்னும் 40 நாள் உண்டு சொன்ன மாத்திரத்தில் அரசன் முதல் சாதாரண எளியவன் வரை எல்லாரும் மனம் திரும்பினதாக பார்க்குறோம். 40 நாள் உண்டு எச்சரிக்கை கேட்குறோம். நமக்கும் எச்சரிக்கை தரப்படுகிறது. யோவான் ஸ்நானகன் ஆண்டவருக்கு முன்னோடியாக விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையா பயங்கரமாக தான், யாரும் சொல்ல முடியாத வார்த்தையை சொல்கிறோம். எச்சரிப்பு என்ன, இந்த 100 நாட்கள், அடுத்த 100 நாட்கள் ஆகஸ்டில் தொடங்குது. ஜூலை இறுதிக்கு வந்துட்டோம் நம்ம. ஏன்னா ஆகஸ்ட்லேருந்தே நம்ம இந்த 3 மாதத்தை நம்ம பயங்கரமான ஒரு காலமாக இருக்குது. அதனால் அவங்க சொன்ன மாதிரி தடுப்பூசி முதல்ல நம்ம எடுத்துக்கொண்டால் இப்போ ரொம்ப முக்கியமான காரியம் தடுப்பூசி தான். அந்த என்ன பிறகு அதுக்கு பிறகு நம்ம அதிகமான முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், நான் எனக்கு இப்போ வாகனத்தில் செல்கிறவங்க எப்படி ஹெல்மெட் இருந்தால் போலீஸ்காரங்கள்கிட்ட பயப்பட வேண்டாமோ, என்ன அதே போல் மாஸ்க் இருந்தால் பயப்பட வேண்டாமோ, இதே போல தான் நம்ம இந்த தடுப்பூசி நான் போட்டுட்டேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருந்தாலே நமக்கு அதுவே ஒரு தெம்பு தானே, ஒரு தைரியம் தானே. கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால், அவர் சொல்கிறார்ல, கர்த்தர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார், நான் பயப்படுவதில்லை. அதே போல தான் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அப்போ தடுப்பூசிங்கிற ஒன்று
நம்மை தடுப்பதற்காகத்தான். அதில் பின் விளைவு இருக்கா முன் விளைவு இருக்கான்னெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அரசாங்கம் தீவிர சோதித்து அறிந்து தான் இதையுமே செயல்படுத்தும். எடுத்த உடனே நமக்கு இப்போ ஊசியை குத்தி சோமாயிரும் நீங்கள் தடுக்கப்பட்டுட்டீங்கன்னு சொல்லாது. அதை பல்வேறு கட்டங்கள் ஆராய்ச்சிக்கு பிறகு தான் அதை அமுல்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம அந்தந்த வயது குரூப் போட்டிருக்காங்க. 18 வயதுக்கு கீழ், 45 வயது வரை, 45 வயதுக்கு மேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த காலகட்டங்களில் அந்தந்த வயதுக்குரியவங்களுக்கு அந்தந்த எச்சரிக்கையோடு அந்த தடுப்பூசியை நம்ம பயன்படுத்துகிறோம், கொடுக்குறாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டா இந்த அடுத்த 100 நாட்கள் என்கிற காலம் எப்படி நோவாவின் காலத்தில் ஒரு பேழையின் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, யோனாவின் காலத்தில் ஒரு எச்சரிப்பின் மூலமாக நாம் காக்கப்பட்டோமோ, அந்த பட்டணம் அழிக்கவில்லை, ஆண்டவர் காப்பாற்றினதாக பார்க்கிறோம். அதே போல் யோவான் ஸ்நானகனுடைய எச்சரிக்கை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய எச்சரிக்கை, இன்னும் சீடர்களுடைய எச்சரிக்கை, இன்னைக்கு அங்கங்கே அநேக ஊழியங்கள் எச்சரிக்கையை தந்து கொண்டே இருக்கிறது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான் என்று தான் வேதம் சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம ஒரு சங்கீதம் பாடுறோம் அல்லது வாசிக்கிறோம், 95ஆம் சங்கீதம். அதில் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில். அது ஒரு தடவையாக சொல்லியிருக்கு, வேதாகமத்தில் 4 தடவை சொல்லியிருக்கு. ஏன்னா எபிரேயர் நிருபத்தில் 3 முறை அதே வசனம் அப்படியே இருக்கு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில். அப்போ எச்சரிக்கை என்பது இருதயத்தை கடினப்படுத்தாது, கடினப்படுத்தக்கூடாதுல்ல. என்ன இதெல்லாம் நம்ம அரசாங்கம் எதற்காக சொல்லுது? நம்முடைய நன்மைக்காகத்தான். நம்ம ரொம்ப நெருக்கப்படக்கூடாதுன்னு அவ்வப்போது சில தளர்வுகளை கொடுக்குறாங்கன்னா அதற்காக நம்ம ரொம்ப சுயாதீனமாக ஒரு மருத்துவமனைக்கு நாங்கள் போகும்போது திடீர்னு தற்சமயமாக மாஸ்க் இல்லாமலே உள்ளே போயிட்டோம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள்லாம் படித்தவங்க தானே, இன்னும் கொரோனா முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனா இன்னும் முடியலை, மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த செலவில் மாஸ்க் வச்சு மற்றவங்களுக்கு, நோயாளிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம மாஸ்க் அணிவது எவ்வளோ முக்கியம். ஏன்னா நேற்று ஒரு திருமண நிச்சயதார்த்த வீட்டுக்கு போயிருக்கும்போது கூட அந்த வீட்டுக்காரங்களையே எல்லாருக்கும் மாஸ்க் வாங்கி கொடுத்து எல்லாரையும் பாதுகாப்போடு அழைச்சிட்டு போன நிகழ்ச்சியையும் நமக்கு பார்க்க முடிகிறது. அதனால் எங்கே போனாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீடுகளில் சானிடைசர் வச்சுருக்குறாங்க, அதையும் நம்ம அடிக்கடி பயன்படுத்திக்கணும். எந்த அலுவலகத்துக்கு போனாலும் சானிடைசர் இருக்குது. ஏன்னா நம்ம பஸ்ஸில் போகும்போது அல்லது நம்முடைய வாகனங்களில் செல்லும்போது எங்கேயாவது கை வச்சுருவோம். அந்த கை வைக்கிறதுனால தான் நம்ம கை வச்சு அந்த கை சும்மா இருக்காது, சானிடைசர். அதுக்கு சானிடைசர் நம்ம வச்சு அவ்வப்போது கழுவிட்டோம்னா நம்ம பாதுகாப்பு ஆண்டவருக்குள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த முதல் செய்தி நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்தியாக இருக்கிறதுனால இந்த 100 நாட்கள் அதுக்கப்புறம் நமக்கு கடவுள் சித்தமானால் இந்த 2022ஆம் ஆண்டு ஒரு பிரகாசமான ஆண்டாக இருக்கும் என்பதில் நாம் அந்த நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் மகிமை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, தயவுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய முகத்தை மட்டுமே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலமாக, நீர் எங்களுக்கு கேடகமாக, நீர் எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறபடியாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த எச்சரிப்பு குறித்து நாங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். ஆண்டவரே, இந்த கரோனா என்கிற இந்த வியாதியினுடைய 3வது அலை தாக்கத்திலிருந்து நாங்கள் எங்களை தப்பித்து கொள்வதற்கு, பாதுகாத்து கொள்வதற்கு ஆண்டவரே நாங்கள் என்னதான் முயற்சிகள் எடுத்தாலும் கர்த்தருடைய அடைக்கலமே மேலானது என்று நாங்கள் உணர்ந்து ஆண்டவரை உடைய சமூகத்தில் நாங்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த 3வது அலை ஆண்டவரே வர அந்த இதிலிருந்து நாங்கள் எங்களை தப்பித்து கொள்வதற்கு, பாதுகாத்து கொள்வதற்கு வேண்டிய எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதற்கு ஆண்டவரே இந்த நாட்களில் நல்ல ஞானத்தை தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற மகிமை தொலைக்காட்சியினுடைய அனைத்து குடும்பத்தில் உள்ள மக்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்ததாம் அனைத்து மக்களையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொன்று, நம்முடைய தாமிரபரணி ஆறு ஒரு சுத்தமான ஜீவ நதி. ஆமாம்.
பழைய காலத்துல அந்த தண்ணீர் வந்து அதுல ஒரு மருந்து மாதிரி, அந்த தண்ணியில குளித்தாலும் மருந்து, குடித்தாலும் மருந்து, அப்படி ஒரு அருமையான மூலிகைகள் நிறைந்து வரக்கூடிய ஒரு அருமையான தண்ணீர் நாளடைவில் என்னாச்சுன்னா மாசுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கழிவு நீர்களை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தண்ணி மாசுபட்டு விட்டது. இப்போ என்ன செய்திருக்கிறாங்கன்னா, தாமிரபரணியில் 18 லட்சம் லிட்டர் கழிவுநீர் கலப்பதை தவிர்ப்பதற்காக சுத்திகரிப்பு வடிகட்டி அமைப்பு ஏற்படுத்தியிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அதில் திருநெல்வேலியில் தாமிரபரணியில் கழிவுநீர் கலப்பதை தவிர்க்க சுத்திகரிப்பு வடிகட்டி அமைப்புகளை மாநகராட்சி ஏற்படுத்தி வருகிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் தற்பொழுது நாள் ஒன்றுக்கு 18 லட்சம் லிட்டர் கழிவுநீர் கலப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது. அதில் என்ன, திருநெல்வேலியில் அந்த கருப்பந்துறைன்னு ஒரு பகுதி இருக்கு, அதுல இருந்து வெள்ளக்கோயில் வரை 27 இடங்களில் ஆற்றில் சாக்கடை கலக்கிறது. இதனால நிறைய இடங்கள்ல அந்த திறந்த வெளியே வந்து பொதுமக்கள் வந்து முறையாக பயன்படுத்தாதபடி அதை ஒரு கழிப்பிடமாகவும் பன்றிகள் வளர்க்கும் இடமாகவும் அந்த ஆற்றங்கரை பயன்படுத்துறாங்க. அதனால இந்த சாக்கடை கலப்புவதை தவிர்ப்பதற்காக ஒரு நிமிடத்துக்கு 11 லட்சம் லிட்டர் கழிவுநீர் தாமிரபரணியில் கலப்பதாக கணக்கெடுத்திருக்கிறாங்க. இன்னொரு இடத்து சொல்லும்போது 686 இடங்களில் சாக்கடை கலப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது இந்த ஆற்றுல. ஆகவே இதை முறைப்படுத்துவதற்கு என்ன பண்றாங்க, வடிகட்டி அமைப்புகளை வைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுன்னா, இந்த கழிவுநீர் ஓடையிலிருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் 18 லட்சம் லிட்டர் கழிவுநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கழிவுநீர் 18 லட்சம் லிட்டர் கழிவுநீரை வெளியேற்றி வருவதாக சொல்றாங்க. இந்த கழிவுநீர் ஆற்றில் கலப்பதை தவிர்க்கும் வகையில் தற்போது முதல் கட்டமாக சிந்து பூந்தரை பகுதியில் ஆற்றின் கரையோரத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு வடிகட்டி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீரை 1.5 மீட்டர் விட்டமுள்ள 2 நீர்த்தேக்க தொட்டிகள் சேமித்து பின்னர் மின் மோட்டார்கள் மூலம் அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் உடையார்பட்டி சாலையில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள பாதாள சாக்கடை குழாயுடன் இணைக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதா சொல்றாங்க. இதுல வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான செய்தி, ஒரு ஆறு சுத்தமான தண்ணி வரக்கூடிய இடத்துல நாம் மனிதர்கள், ஆண்டோர் படைத்த இயற்கை, ஆண்டோர் உருவாக்கி தந்த அந்த தண்ணீரை நாம தான் மாசுபடுத்தும். சாக்கடை விடுறோம், சாய தண்ணி பற்றையில் வரக்கூடிய கழிவு தண்ணீர் கலக்கிறது, தொழிற்சாலையில் உள்ள கழிவு தண்ணீர் கலக்கிறது, இப்படி எல்லா கழிவுகளையும் உள்ள அந்த தண்ணியில விட்டு தண்ணியை நம்ம மாசுபடுத்துறோம். அதனால இப்போது அதுக்கு பரிகாரமாக, அதுக்கு ஒரு நிவாரணமாக இப்படி ஒரு கழிவுநீர் கலப்பதை தவிர்ப்பதற்காக நடவடிக்கை எடுத்து ஆரம்பித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த தாமிரபரணி ஒரு பழைய நிலைமைக்கு நல்ல சுத்தமான நதியாக வருவதற்கு நம்முடைய முயற்சிகள் பலன் கிடைக்க வேண்டும். இல்லை, எவ்வளவு காலமாக அதை செய்திருக்கணும். ஏன்னா எத்தனை இடங்கள்ல வருது, என்ன புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா 600க்கும் அதிகமான இடங்கள்ல இருந்து இந்த கழிவு நீர் உள்ள வருது. அவ எவ்வளவு கவனமாக பார்த்து, குறிப்பிட்ட அந்த கருப்பந்துறையிலிருந்து வெள்ளக்கோவில் வர உள்ள இடங்களை பார்த்து, அதற்கும் கிழக்க எவ்வளவு தூரம் வருது, எவ்வளவு அதை எப்படி இங்கே கொண்டு போனால் நல்லது, என்ன அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை. ஏதேன் தோட்டத்தை மாதிரி ஏதேன் தோட்டத்திலையுமே ஆண்டவர் பெரிய ஆறுகளை படைத்திருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அதே போல் நமக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரம் நமக்கு அந்த ஆறு கொண்டு வருது தண்ணியை. அப்போ எவ்வளவு நம்ம அழகாக அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா வீடுகளில் குளிப்பதற்கு வசதி இல்லாதவங்க நேராக ஆற்றங்கரைக்கு போகிறாங்க, அங்கே போய் அழகாக குளிச்சுட்டு வந்துடுறாங்க. சுத்தமான தண்ணீர் இல்லை, நம்ம அது ஒரு நடந்து போகிறது வர்றது, அது ஒரு ஆரோக்கியமான பயிற்சி. காலையிலே எழுந்திரிச்சு குளிப்பது, சனி நீராடு, சனி நீர்னா குளிர்ந்த நீர். அந்த குளிர்ந்த நீரில் இன்னைக்கு நம்ம வீட்டில் வெந்நி போட்டு குளிக்கிறதுக்கும் காலையிலே இந்த குளிர்ந்த தண்ணீரில் குளிச்சுட்டு வர்றதுக்கும் அந்த ஒரு உடம்பு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். காலையிலே எழுந்திரிச்சு அந்த குளிச்சிட்டோம்னா அதே ஒரு பெரிய என்ன நம்ம ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கும். அதனால் இந்த மாதிரி தாமிரபரணி நமக்கு கிடைச்சிருக்கிற, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு கிடைச்சிருக்கிற பெரிய பொக்கிஷம், அதை நம்ம பயன்படுத்துவோம், நல்ல முறையில் பயன்படுத்துவோம். குறிப்பாக இந்த பட்டணத்தில், திருநெல்வேலி பட்டணத்தில் இருக்கிறவங்க அங்கே போய் அதை கழிவறையாக மாற்றாமல்
அங்கே கால்நடைகளை அனுமதிக்காமல் அதற்குரிய இடங்களில் நம்ம கொண்டு போனோம்னா எவ்வளவோ சிறப்பாக அந்த தண்ணீர் அநேகருக்கு பயன்படும். இன்றைக்கி சில கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா இது தாமிரபரணி தண்ணி அப்படின்னு ஓடி போய் பிடிக்கிறாங்க. ஆமாம், குடிக்கிறதுக்கு தாமிரபரணி தண்ணின்னு சொல்லி தாமிரபரணி தண்ணினாலே அவ்வளோ ஆவல் ஆசை குடிப்பது. அங்கே திருநெல்வேலியிலிருந்து குமரி மாவட்டம் வர அந்த தண்ணி போகத்தானே செய்யுது. தாமிரபரணி நாயகன் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அந்த தாமிரபரணி தண்ணி எல்லா கிராமத்துக்கும் போகணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அந்த தாமிரபரணி இன்னைக்கு நாம் நினைச்சு அங்கே இன்னைக்கு அரசாங்கம் குறிப்பாக அந்த மாநகராட்சி செய்து வருகிற பணிகளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இன்னும் நல்ல சுத்திகரிப்பு முறையை பயன்படுத்த ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த வாக்கு மாறாத நல்ல ஆண்டவரே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன், அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நீர் படைத்த இந்த ஆதாம் ஏவாளுக்கென்று படைத்திருந்த ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவரே அருமையான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தீர். குறிப்பாக ஜீவன் நதிகளை அங்கே ஏற்படுத்தி இருந்தீர். அதே போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய வாழிடங்களை ஏதேன் தோட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜீவன் நதிகளை நீரோடைகளை எங்களுக்கு தந்து, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலே தாமிரபரணி என்கிற ஆற்றை எங்களுக்கு தந்தீர். ஆண்டு முழுவதும் அதிலே தண்ணீர் ஓடுகின்ற காலங்களையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவரை நீர் அமைத்து கொடுத்தீர். ஆண்டவரே, அது இந்த நாட்களிலே அது மாசுபடுத்தப்படுவதை ஆராய்ந்து பார்த்து எந்தெந்த இடங்களிலே கழிவு நீர் கலக்கிறது, அதை எப்படி தவிர்க்கலாம் என்று ஆண்டவரே மக்களுக்கு ஞானத்தை கொடுத்து அதை தடுத்து நிறுத்தி அதை அப்புறப்படுத்தி கழிவு நீர் சேராதபடி நீர் பாதுகாக்க சித்தம் கொண்ட தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக 18 லட்சம் லிட்டர் கழிவுநீர் தாமிரபரணி ஆற்றிலே கலப்பதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்ததாக செய்தித்தாளிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி இப்படிப்பட்ட இந்த செய்முறைகள் இன்னும் விரிவடைந்து பல இடங்களிலே இப்படிப்பட்ட கழிவுநீர் தடுத்து நிறுத்தப்பட்டு தொடக்கம் முதல் முடிவு வரை அது சுத்தமான சுகாதாரமான ஆரோக்கியமான நீராய் கடந்து வர, அதிலே குளிப்பவர்கள் ஒருவேளை அதை குடிநீராக எடுத்து செல்பவர்கள் அதற்கு ஏற்ற நல்ல ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை நீர் தாரும். அது சுத்திகரிக்கப்பட்டு ஆங்காங்கு பல இடங்களிலே பல தாலுகாக்களிலே கொண்டு செல்லப்படுவதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். நன்றி சொல்கிறோம். அதற்காக உழைத்த அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் இன்னும் நல்ல ஞானத்தோடு சிறப்பாக செய்து முடிக்கப்பட நீர் உதவி செய்யும். தாமிரபரணி ஆற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, நாட்டிலேயே முதலாக ஏடிஎம் நம்ம பணம் எடுக்கிறோம்ல, அதுபோல் உணவு தானியம் ஒரு முக்கியமான ஏடிஎம், உணவு தானிய ஏடிஎம் ஹரியானா மாநிலத்தில் நாட்டில் முதல் உணவு தானிய ஏடிஎம் வைத்திருக்கிறாங்க. சரி. இதனால் என்ன, நியாய விலைக் கடைகளில் இப்போ நீண்ட நேரம் மக்கள் வரிசையில் காத்திருக்கதை தவிர்க்கவும் சரியான அளவில் உணவு தானியங்கள் வழங்கிடவும் இந்த தானியங்கி இயந்திரம் மூலம் வழங்கிட திட்டத்தை ஹரியானா அரசு முன்னெடுத்துள்ளது. இந்த திட்டத்திற்கு மக்களிடையே வரவேற்பும் பாராட்டும் கிடைத்துள்ளதாக சொல்றாங்க. இந்த இயந்திரம் தொடுதிரை மற்றும் கைரேகை பதிவு வசதிகளுடன் இருப்பதால் பயனாளிகள் ஸ்மார்ட் கார்டு மூலமாகவோ ஆதார் எண் பதிவு மூலமாகவோ இந்த இயந்திரத்தில் உணவு தானியங்களை பெற முடியும். இந்த உணவு தானிய ஏடிஎம் இயந்திரமானது 5 to 7 நிமிடங்களில் 70 கிலோ வரையிலான தானியங்களை வழங்கக்கூடியதாக உள்ளது. வங்கி ஏடிஎம் முறையிலேயே செயல்படும் இந்த உணவு தானிய ஏடிஎம். இதனால தானிய அளவுகளில் குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடை சரியா இருக்கும், நீண்ட நேரம் காத்திருக்காண்டாம், தேவைப்பட்ட நேரத்தில் போய் வாங்கி கொள்ளலாம். இதனால மக்களுக்கு டைம் ரொம்ப முக்கியம். அதனால அது ஒரு நாள் ஃபுல்லாக நின்று வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இன்னொன்று, ஃப்ரீயாக இருக்கும்போது எப்போவும் யாரும் போய் எடுத்துக்கிடலாம். இப்போ நைட்டில் நம்ம பேங்குகளில் ஏடிஎம்மில்
ராத்திரி ஒரு 10 மணிக்கு கூட போய் நம்ம பணம் எடுத்துட்டு வந்துடுவோம் தேவையான அளவுக்கு. ஆமா. அதுபோல் இதுலேயும் அந்த ஏடிஎம்லையும் பணம் அந்த நைட்டில் போயோ எப்போதோ போயோ ஒரு நம்ம தானியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல முயற்சி. அதுவும் நம்முடைய இந்திய நாட்டில் முதலாக ஹரியானா மாநிலத்தில் இந்த முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து எல்லா மாநிலங்களிலும் வரும்போது மக்கள் அனைவருக்கும் மிகுந்த பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். அதனால மக்கள் இந்த இப்படிப்பட்ட திட்டங்கள் நாட்டில் விரிவுபடுத்தப்படுவதற்காக எல்லா ஆண்டவர் நமக்கு ஞானங்களை கொடுக்கணும். மக்கள் இதை செயல்படுத்துவதற்கு தேவை நல்ல வசதிகளை வாய்ப்புகளை பெற்று கொள்ளணும். அதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் இதில் இந்த காரியத்திற்காக அஞ்சலிக்கலாம். தானியங்கள் அதாவது ரேஷன் கடை தான் பொதுவாக பல தவறுகளுக்கு அது வழிகாட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அங்கே உள்ள பொருள் எதுவுமே சரியான இடையில இருக்காது அப்படிவாங்க. ஆனால் இப்போ அதையும் மாற்றி அமைத்திருக்கிறார் ஆண்டவர். புதிய காரியத்தை செய்கிறவர் அல்லவா, அவர் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஹரியானா மாநிலத்தில் இந்தியாவிலேயே முதலாக இப்போ சாதாரணமாக நம்ம இடங்களில் இப்போ இன்றைக்கி தொழிற்சாலைகள் இருக்குது. இப்போ இந்த ரேஷன் கடையோ அரிசி ஆலைகளில் பார்த்தீங்கன்னா அரிசி ஆலையில் 25 கிலோ அப்படின்னா 25 கிலோ ஃபில் பண்ணி கரெக்டாக அது வருது. 25 கிலோ வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக நின்றுது. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்து அப்படியே பெல்ட்டில் போய் அது அப்படியே அங்கே ஸ்டிச்சிங் ஆயிடுது. அடுத்தால பெல்ட்டில் போய் அப்படியே வண்டிகளில் ஏற்றிடுறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு இருந்தாலும் அதை பொதுமக்களுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ஒரு சிறந்த பாராட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி ராத்திரி கூட நம்ம போய் நம்முடைய நம்ம ரேஷன் நமக்கு தேவையான பொருட்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கூட்டத்தை தவிர்க்கலாம். அப்போ இந்த கொரோனா பரவுறது கூட தடுக்கப்படுது. அதனால அந்தந்த நமக்கு உரிய தானியம் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்கு. கூட்டத்தில் போய் தான் காத்திருக்கணும், இல்லை வேலைக்கு போகிறத நம்ம தடுக்காண்டாம். நம்ம வேண்டிய நேரத்தில் போய் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர். ஒரு ஆண்டவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அப்படின்னு சொல்கிறார், செயலில் மகத்துவமானவர். ஏன்னா ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை இப்படிப்பட்ட நல்ல மக்கள் மூலமாக ஞானமாக அதை படைத்தவர். ஞானத்தை என்ன கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. இப்படிப்பட்ட நல்ல கண்டுபிடிப்புகளுக்காக நன்றி சொல்லுவோம். இன்னும் சிறந்த வகையில் இவைகள் பயன்பட எல்லா கிராமங்களுக்கும் பரவி செல்ல நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஞானத்திற்காக, நீர் எங்களுக்கு தந்த அறிவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பிறருக்கு பயன்படும் வகையிலே, பொதுமக்களும் பயன்படும் வகையிலே அதை பயன்படுத்தி, தங்களுக்கு தேவன் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி, ஆண்டவர் கொடுத்த அறிவை பயன்படுத்தி, இப்படிப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற அருமையான அதிகாரிகளுக்காக, ஆண்டவரை அருமையான மனிதர்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நன்றியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஹரியானா அரசின் மூலம் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டங்கள் ஆண்டவர் பொதுமக்களுக்கு மிகுந்த பயனளிக்கக்கூடியதாக இருப்பதாக செய்தி சொல்லுகிறது. இதுபோல் ஆண்டவர் இந்த தேசம் முழுவதும் எல்லா கிராமங்களிலும் இந்த திட்டம் விரிவடைவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொதுமக்கள் ஆண்டவரே தங்களுக்கு உரிய தானியங்களை ஆண்டவரே சரியான அளவிலே சுத்தமான முறையில் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே இந்த ஒரு நல்ல நடவடிக்கை அல்லது இந்த கண்டுபிடிப்பு மிகுந்த பிரயோஜனமாக இருப்பதாக ஆண்டவர் தெரிகிறது. தேவன்தாமே நீர் இப்படிப்பட்ட திட்டங்களை நீர் ஆண்டவரே உருவாக்கி கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய பகுதியில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களிலே ஆண்டவர் அவர்கள் தங்களை பயன்படுத்தி கொள்வதற்கு நீர் கொடுக்கிற நல்ல தருணங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ நாம் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொதுமக்கள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு விடாதபடி ஆண்டவரே தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஆண்டவரே இப்படிப்பட்ட செயல்கள் ஆண்டவரே அரசாங்கம் மூலம் எடுக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவினுடைய கிருபைக்கும் கரத்திற்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாட்டிலே ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா நியாய விலை கடைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். நியாய விலை கடைகளில் பணிபுரிகிற அருமையான ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை உணர்ந்து ஆண்டவரே அவர்கள் சரியாக செயல்படுவதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, நீ நம்ம எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உம்முடைய சித்தத்திற்குள்ளாக ஆண்டவரே நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்னுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, ஒரு 20 சார் பதிவாளர் அலுவலகங்கள், அதாவது சப்ரிஸ் ஆஃபீஸில் சரி
சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஓஹோ. அங்கீகாரம் இல்லாத மனைகளை பத்திரப்பதிவு செய்தால் செல்லாது அப்படி சொல்லி ஒரு என்னுடைய பத்திரப்பதிவுத்துறையுடைய ஐஜி வந்து இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார். சரி. சார்பதிவாளர் அலுவலகங்களில் அங்கீகாரம் இல்லாத மனை சட்டவிரோதமாக பதிவு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்கீகாரம் இல்லாத மனைகளை பத்திரப்பதிவு செய்தால் செல்லாது என்று ஐஜி வந்து உத்தரவிட்டிருக்கிறார். அதனால் இந்த செய்தி இது ஒரு உத்தரவு, முக்கியமான உத்தரவு. சரி. நிறைய இடங்கள்ல மக்கள் வந்து இதெல்லாம் ஏமாந்துருந்தாங்க. ஒரு மனை வாங்குறோம், அந்த மனை வந்து அங்கீகாரம் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா நமக்கு அதில் வந்து பாதுகாப்பு. நிறைய பேர் வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, அவசரப்பட்டு வீடும் கட்டிடுறாங்க, தெரியாம கட்டிடுறாங்க. கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்னா முறைகேடாக கட்டடம் கட்டப்பட்டுள்ளன்னு சொல்லி சில இடங்கள்ல இடிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. முதல்ல மனை வாங்குறதுக்கு அது அங்கீகாரமுள்ள மனையா இருக்கணும். ரெண்டாவது வீடு கட்டும் போது நம்ம தகுந்த முறையில் அதுக்கு உள்ள வரைபடம் தயாரித்து அந்த சம்பந்தப்பட்ட லோக்கல் அதாரிட்டிஸ் அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள்ட்ட ஒரு அங்கீகாரத்தை வாங்கி அதுக்கப்புறம் நம்ம வீடுகளும் கட்டணும். அப்படி கட்டினா எல்லா வகையிலும் நம்ம நிம்மதியாக பாதுகாப்போடு கூட இருக்கலாம். அது நிறைய பேர் வந்து அதை செய்ய தவறி விடுகிறாங்க. ஆமா, அதனால இந்த இப்போ போட்டிருக்க சட்டம் பத்திரப்பதிவு அங்கீகாரம் இல்லாத இந்த பத்திரப்பதிவுகளை செய்தால் செல்லாது அப்படின்னு சொல்லி இப்போ போட்டிருக்கிறார். சரி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாம் நீங்க வீட்டில் உட்காந்தே பார்த்துக்கிடலாம். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் தான் அது அடங்கல் இருக்கா, வில்லங்கம் இருக்கா, பட்டா இருக்கா, என்ன பத்திரப்பதிவு ஆயிருக்கான்னு பார்க்க வேண்டாம். வீட்டில் உட்காந்தே நம்முடைய அந்த எல்கையை பார்த்து அதில் யார் யார் அனுபவிச்சிருக்கிறா, நம்ம அதுக்குரிய பட்டாவை எப்படி பெறலாம், பட்டாலாம் ஈஸியாக நம்ம வாங்கலாம். ஒரு பைசா செலவு இல்லாமல் எங்கேயும் போய் தாலுகா ஆஃபீஸில் போய் காத்திருக்க வேண்டாம், விஏஓஸ் ஆஃபீஸ் ஆர்ஐ என்று சொல்லி அலைய வேண்டாம். எல்லாமே ஆன்லைனில், எல்லாமே ஆன்லைனில். இருந்தாலும் சில ஒரிஜினல் பத்திரங்களை அவங்க பார்க்கும்போது அழைக்கும் போது நம்ம காட்டி கொண்டு வரலாம். இருந்தாலும் பழைய காலத்தினுடைய முறைகளுக்கும் இப்போ உள்ள முறைகளுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால ஒரு ஆன்லைன்லேயே நம்ம செய்கிறோம், பதிஞ்சிருந்தோம். ஆமாம், அங்கீகாரம் இருக்கா, அதான் மெயின். இப்போ நமக்கு இந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை பெருக்கு அதிகமாயிட்டு மக்கள் ஏமாந்து விடக்கூடாது, அதான் முக்கியமான செய்தி. ஏன்னா அங்கீகாரம் இல்லாத மனை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஜெபிப்போம். ஆலோசனை கர்த்தராக இருந்து எங்களுக்கு பல்வேறு துறைகளிலே ஆலோசனை தந்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் 4 விதமான செய்திகளை குறித்து நாங்கள் வாசித்து அதற்காக ஜெபித்தோம். குறிப்பாக இந்த நேரத்திலே அங்கீகாரம் இல்லாத மனைகளை நாம் பத்திரம் செய்வதோ அல்லது எங்களுக்கென்று வாங்கிக் கொள்வதோ செல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வீடு வேண்டும், வசதி வேண்டும், அதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாமோ நாங்கள் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் அதை நியாயமான வழியிலே முறைப்படி நாங்கள் செய்தால் அதை தலைமுறையாக நாங்கள் அதை அனுபவிக்க முடியும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, குறிக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் அதற்கான அனுமதி பெற்று அந்த கட்டடங்களை கட்டி அதிலே குடியிருந்து தலைமுறையாக எங்களுடைய சந்ததிகளை நாங்கள் பார்த்து மகிழ நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசாங்கத்திற்காக எடுத்து வருகிற எல்லா நடவடிக்கைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த குறிப்பாக இந்த ஆன்லைன் கல்விக்காக வளர்ச்சிக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் மகிமை இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள். உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. நன்றி, வணக்கம்.